வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சோசியல் சயின்ஸில் ஓகேங்களா, நம்ம ஜாகிரபி அதாவது 10th புக்கில் இருக்கிற ஜாகிரபியிலேருந்து நம்ம 345 கொஷின் வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஒரே ஒரு புக்கில் 10th புத்தகத்தில் இருந்து மட்டும் 345 கொஷின், அதாவது ஜாகிரபியில் மட்டும் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா, டெட்டு பேப்பர் 2ல் 60க்கு 60 எப்படி எடுக்கிறதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நிறையா பிடிஎஃப் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. பிடிஎஃப் அதாவது வினா வங்கி வேணுங்கிறவங்க 97 89 51 92 66 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிடிஎஃப் எப்படி வாங்குறது, அதாவது வினா வங்கி எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம், வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. இந்தியாவின் பரப்பளவு. இந்தியாவினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவினுடைய பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 2. இந்தியா திட்ட நேரத்தை கணக்கிடக்கூடிய தீர்க்கரேகை 82.5 டிகிரி கீழ் எந்த இந்திய நகரத்தை அருகில் உள்ள மீர்சாபூரை கடக்கிறது? மீர்சாபூரை கடக்கிறதுனா பிரயாக்ராஜ். கீழ்கண்ட பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். ஓகேங்களா, பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயசாண்டியா. ஆன்சர் டி, ஜெயசாண்டியா. தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் இடம் உள்ளது. தென்மேற்கு ரயில்வேயின் தலைமை இடம் எது? தென்மேற்கு ரயில்வேயினுடைய தலைமையகம் ஹூப்ளி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. டிரான்ஸ் இமயமலை தொடர்புடையதை தேர்வு செய். அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலையுடன் தொடர்புடைய தேர்வு செய் அப்படின்னா லடாக்கு, கைலாசு, காரகோரம், ஜஸ்கர், இந்த தொடர் தான் டிரான்ஸ் இமயமலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. டூயர்ஸ் மற்றும் டூன்கள் கீழ்கண்ட எவற்றுடன் இடைப்பட்ட பள்ளத்தாக்கு பகுதி? சிவாலிக்கு மற்றும் இமாச்சல். உள் இமயமலைக்கு பேர் ஹீமாந்திரி. என்னது? ஈமாந்திரி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ணும் கூற்றுகளில் சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறான். இந்தியாவின் மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஓகேங்களா 3214 மீட்டர். 3214 மீட்டர். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவதலை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து குஜராத் ராணிகட்ச் வரை 2933 சரி. அடுத்து பார்த்துங்க, இந்தியாவின் நிலத்தின் மொத்த தென்முனை கன்னியாகுமரி. காஷ்மீரில் உள்ள இந்தியாவின் வடக்கு முனை இந்திரா கோல். இந்தியாவின் தென்கோடி முனை பிக்மலன் என்று அழைக்கப்பட்ட இந்திர முனை என அழைக்கப்படுகிறது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், மியான்மார்க்கு, ஆப்கானிஸ்தான், திபெத்து, ஆப்கானிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் புவியின் ரீதியாக இந்திய துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இது தவறு. இந்தியாவின் இயற்கை அமைப்பு அடிப்படையில் 6 பெரும்பிரிவுகளாக பகுக்கப்படுகிறது. 6 பெரும்பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது சரி. அப்போ தவறானது. ஆன்சர் சி. அடுத்தது 9வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஆண்டு ஹைதராபாத் நகரம் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவின் தலைநகரம் என முடிவு செய்யப்பட்டது? முடிவு கொண்டு வந்தது 2024 வரை. தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? தென்கிழக்கு ரயில்வேனுடைய தலைமையகம் கல்கத்தா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கக்கூடிய வளம்? கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கக்கூடிய வளம் அல்ல? இயற்கை வளம், இயற்கை வாயு. கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கக்கூடிய வளம் அல்லடா? இயற்கை வாயு. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எண்ணெய் வயல் எது அப்படின்னா திக்பா. எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. நாட்டின் பழமையான ஓகேங்களா எண்ணெய் வயல் திக்பா எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்டவற்றுள் எது மேற்கு கடற்கரையில் காணப்படாத எண்ணெய் வயல்? சர்மா பள்ளத்தாக்கு, ருத்ரா, சாகர்லா. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது? இந்தியாவின் நிலவியல் கால ஆய்வு, இந்திய நிலவியல் கள ஆய்வு கல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. இந்திய இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. தேசிய அலுமினிய கம்பெனி நெல்கோ எங்கே இருக்குன்னா
ஒடிசாவில் இருக்குது. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஷின் நம்பர் 15. கொஷின் நம்பர் 15 பாருங்கள். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் ஓகேங்களா தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னா நாக்பூரில் இருக்குது. இந்திய மாங்கனீசினுடைய தலைமை நிறுவனம் எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. இந்தியாவில் சுரங்கப்பணி மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1957. அடுத்து பாருங்கள். இரும்பின் முக்கிய தாது ஓகேங்களா பாருங்கள். மேக்னடைட் 72.4, ஹேமடைட் 66.9, கோதாரைட் கோதாய்ட் 62.9, லைமனைட் 55%. அப்படியே வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஷின் நம்பர் ஓகேங்களா 18. கூற்று 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆண் பெண் எழுத்தறிவு விகிதத்தில் 16.68 வித்தியாசத்தில் இருக்கிறது. சரி. அடுத்து பாருங்கள். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய எழுத்தறிவு சதவீதம் 74.04. இதில் ஆண்கள் எழுத்தறிவு 82.14, பெண்களுடைய எழுத்தறிவு 65.4. சரி. அதை பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்தது நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் 25% முதலிடத்தில் உள்ள உற்பத்தியாளர். அப்போ நாட்டினுடைய 25% எந்த இதில்? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் 25% உற்பத்தி. தென் மத்திய ரயில்வேயின் தலைமையகம் செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையகம் எது? செகந்திராபாத். கொஸ்டின் நம்பர் 21. இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவம் டேஸ் மாநிலத்தில் 72 பங்கினை கொண்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் தான் மேக்னடைட் 72% பங்கினை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. தவறான கூற்றை தேர்வு செய். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளா மாநிலம் எழுத்தறிவு 93.9% பெற்று முதலிடத்தில் உள்ளது. இந்திய அளவில் 2வது யூனியன் பிரதேசம், முதலாவது லட்சத்தீவு 92.28%. அப்போ முதலிடம் கேரளா ஓகேங்களா, யூனியன் பிரதேசத்தில் ஓகேங்களா லட்சத்தீவு 2வது இடம். அதாவது யூனியன் பிரதேசத்தில் லட்சத்தீவு முதலிடம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் ஓகேங்களா 63.82 பீகார். சரி. அடுத்து முதன்மை தொழிலாளர்கள் எனப்படுவர் ஒரு ஆண்டின் 6 மாதம் அல்லது 198 நாட்கள் வேலை செய்தல் மட்டுமே அவர்கள் அழைக்கப்படுபவர். தவறு. இந்தியாவில் உள்ள முதன்மை தொழிலகங்களில் எண்ணிக்கை 2011 படி கணக்கெடுப்பு 75.23%. சரி. அப்போ தவறானது சி மட்டும். திக்பாய் எண்ணெய் வயலுக்கு தென்மேற்கு பகுதியில் உள்ள எண்ணெய் வயல் எது அப்படின்னா நாகர் காட்டியா. 24. வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமானால் எளிதில் உடையும் தன்மை கொண்ட உலோகம் எதுனா மாங்கனீசு. எளிதில் உடையும் தன்மை கொண்டது மாங்கனீசு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மாங்கனீசு ஒடிசா மாநிலத்தில் தான் 44% காணப்படுகிறது. சரி. உலக அளவில் இந்திய மாங்கனீசு உற்பத்தியில் 5வது பெரிய நாடாக உள்ளது. அதுவும் சரி. 5வது பெரிய நாடு. ஒரு டன் எஃகு உற்பத்தி செய்வதற்கு 100 கிலோ அதாவது 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. சரி. ஓகேங்களா. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி 3ம் சரி. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே 62.17% மிகுந்த நகரமயமாக்குதல் பகுதியாக உள்ளது கேரளா. தாமிரத்தை டேஸுடன் கலந்தால் பித்தளை டேஸுடன் கலந்தால் வெண்கலமாகும். அதாவது துத்தநாகம் மற்றும் தகரம். அலுமினியத்தின் முக்கிய தாதான பாக்சைட் என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது? அலுமினியத்தின் முக்கிய தாதான பாக்சைட் என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறதுனா பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. பாருங்க. தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் பிலாஸ்பூர். எது? பிலாஸ்பூர். தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் சென்னை. அடுத்து நல்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1981.
அடுத்து பாருங்க, ராக் என்னும் என்பது கீழ்காணும் எதனுடைய தரமான ரகம்? மைக்கா. தரமான ரகம் மைக்கா. அடுத்து 33, மைக்கா படிவுகள் அதிகம் கொண்ட இந்திய மாநிலம். மைக்கா படிவுகள் அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய எழுத்தறிவு 74.04. இந்தியாவில் பாக்சைட் தாது மிக அதிகமாக கிடைக்க படிவும் மாநிலம் எதுனா ஒரிசாவில் தான் பாக்சைட் அதிகமாக கிடைக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே குறைந்த நகரமயமாக்குதல் அதிகனா கேரளா, குறைந்த நகரமயமாக்குதல்னா இமாச்சல் பிரதேசம். மின் காப்பாளர்கள் தயாரிக்க பயன்படுவது மைக்கா. தன்பாத், ராஞ்சி, பிலாஸ்பூர், நாக்பூர், சாம்பல்பூர், கோத்தகுடம் மற்றும் அசன்சால் என்பது எதனுடைய கிளைகள்? இந்திய நிலக்கரி நிறுவனத்தினுடைய கிளைகள். கொஸ்டின் நம்பர் 39. மேற்கு ரயில்வே மற்றும் மத்திய ரயில்வேயின் தலைமையகம். மத்திய ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையகம் மும்பை. பெட்ரோலியம் என்பது பெட்ரோ பாறை மற்றும் ஒளியம் எண்ணெய் என பொருள்படும் டேஸ் மொழியிலிருந்து பெறப்படுகிறது, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கனேரி கோளாறில் என்பது எதனுடன் தொடர்புடையது? நிலக்கரி. கொங்கன் ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் மும்பை, நாவி மும்பை. கொங்கன் ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையகம் நாவி மும்பை. சிப்சம் உற்பத்தியில் தொடர்புடைய பாரமுல்லா, தோடா, ஊரி போன்ற மாவட்டங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது? காஷ்மீர் மாவட்டத்தில் உள்ளது. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயலுடன் தொடர்புடைய மாநிலம் அஸ்ஸாம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 45. இந்தியாவின் மிக பெரிய எண்ணெய் வயல். அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுனா மும்பை ஹைவே. இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை. 46வது கொஸ்டின், இந்தியாவில் சுண்ணாம்பு கல் படிவுகள் 21% என்ற அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். கர்நாடகாவில் தான் சுண்ணாம்பு கல் 21% கிடைக்குது. 47வது கொஸ்டின், தாமிரம் அதிக உற்பத்தி செய்யும் ஹாசிரிபாத் மற்றும் சிங்பூ மாவட்டங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலத்தில் இருக்கு? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, நாட்டில் அதிகபட்சம் 81% சிப்சம் படிவுகள் கொண்ட மற்றும் இந்தியாவிலேயே அதிகபட்சம் 82% உற்பத்தி செய்யும் மாநிலம் ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தானில் தான் சிப்சம் அதிகமாக கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க, ஆந்திரசைட் நிலக்கரியுடைய கார்பனுடைய சதவீதம் 80லிருந்து 90 வரை இருக்கும். அப்போ 2, பிட்டுமினல் 60 இதிலிருந்து 80% கார்பன் காணப்படும். 1, பழுப்பு நிலக்கரி 40லிருந்து 60 வரை கார்பன் காணப்படும். 4, மரக்கரி 40க்கு கீழ். அப்போ 3, அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. இந்தியாவிலேயே அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்டில் தான் நிலக்கரி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 51. இந்திய மக்களியல் வரலாற்றில் எதிர்மறை வளர்ச்சி விகிதம் பதிவான ஆண்டு மற்றும் பெரும் மக்கள் தொகை பிளவு என்று அழைக்கப்படும் ஆண்டு 1921. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கல்கத்தா. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் அதாவது காயில் என்பதன் தலைமையகம் டெல்லி. 235 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட காக்பாரா அனல் மின் நிலையம். காக்பாரா அனல் மின் நிலையம் எங்கு உள்ளது அப்படின்னா குஜராத்து. தவறாக பொருந்தியுள்ளது. ஜதியா அண்டு கோகோ குஜராத்தில் இருக்குது. மாங்மடம் நெய் பள்ளத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது. பரானூரா திரிபுராவில் இருக்குது. நாகப்பட்டினம் அதாவது நாகர்காடியா கோரான் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது. இதுதான் தவறானது. நரிமணம் என்பது எதனுடன் தொடர்புடையது? நரிமணம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா பெட்ரோலியம். நரிமணம் என்பது எதனுடன் தொடர்புடையது? பெட்ரோலியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஜபல்பூர். பாருங்கள், கூற்று 1885ஆம் ஆண்டில் இயற்கை எரிவாயு
கண்டுபிடிப்பு பல மடங்கானது. சரி, பல மடங்கானது. சரி. காரணம், காம்போ வடிவத்தில் உள்ள நந்தா மற்றும் டாரோட் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வடிநிலம் ஆகியவை 1988-89 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய வயல்களாகும். இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி. 2011 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது தமிழ்நாட்டில் நகரமயமாக்குதல் சதவீதம், தமிழ்நாட்டில் நகரமயமாக்குதல் 48.4%. 48.4%. அடுத்து வர கொஸ்டின் நம்பர் 60. 235 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட கைகா அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? அணுமின் நிலையம் கர்நாடகாவில் இருக்குது. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு, தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. கீழ்கண்டவற்றுள் எது மெகா நகரம் அல்ல? ஓகேங்களா? மும்பை, கல்கத்தா, டெல்லி இது 3 மெகா நகரம். மெகா நகரம் அல்லனா சென்னை. 320 மெகாவாட் திறனுடைய இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் மும்பை அருகில் உள்ள தாராபூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1969. 1969. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. தவறான கூற்றை தேர்வு செய். தற்சமயம் தேசிய அனல்மின் நிறுவனத்தின் கீழ் 13 நிலக்கரி சார்ந்த அனல் மின் திட்டம், 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள்கள் சார்ந்த அனல் மின் திட்டங்களும் உள்ளன. சரி. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அனல் மின் நிலைய சக்தி 45% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறது. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, கல்பாக்கம் மற்றும் எண்ணூர் அனல் நிலையம் தமிழ்நாட்டின் முக்கிய அனல் மின் நிலையாகும். அனல் மின் நிலையாகும். தவறு. கல்பாக்கம் அப்படிங்கிறது அணுமின் நிலையம். இந்திய அணுமின் திட்டம் 1940 ஆண்டு தொடங்கப்பட்டு பின்பு 1948 ஆண்டு டாடா அணு ஆராய்ச்சி கழகம் இத்துடன் இணைக்கப்பட்டது. சரி. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள 100 மெகாவாட் மற்றும் ராவத்காட் என்னுமிடத்தில் 355 மெகாவாட் அணுமின் நிலையங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையம். ஆனால் கூடங்குளம் 200 மெகாவாட் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி. 235 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட நரோரோ அணுமின் நிலையம் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மக்கள் தொகை வெடிப்பு என்று எந்த காலம் கூட்டத்தில் குறிப்பிடப்படுகிறது? 1951 81 வரை. 51 81 வரை. கொஸ்டின் நம்பர் 67. இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் எந்த மாநிலம் 62% உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது? ஜார்க்கண்டு. ஆன்சர் சி, ஜார்க்கண்டு. எது? தாமிர உற்பத்தியில். அடுத்தது இந்திய அணு மின் சக்தி நிறுவனங்களின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அணுமின் சக்தியினுடைய தலைமையகம் மும்பை. 69. தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பரிதாபாத். எங்கே? பரிதாபாத். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார். 1 கிலோமீட்டருக்கு 43 பேர், 46 பேர். எத்தனை பேர்? 46 பேர். அடுத்தது கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் ஹூப்ளி. ஓகேங்களா? கிஜாப்பூர். கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் கிஜாப்பூர். மத்திய கிழக்கு காசிப்பூர் அல்லது கிலாப்பூர்பாங்க. 72வது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு எங்கு நிறுவப்பட்டதுன்னா டார்ஜிலிங்கு. இதுதான் இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம், டார்ஜிலிங்கு. மலக்கான் பல்நோக்கு திட்டத்துடன் தொடர்புடையது ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் மக்களியல் வரலாற்றில் அதிக வளர்ச்சி இருந்து குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் 1981 2011 வரை. பிரெஞ்சு மொழி வார்த்தையான லீபாக்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்ட பாக்சைட் என்பது எதன் முக்கிய தாது? அலுமினியத்தின் முக்கிய தாது தான் பாக்சைட். இந்தியாவில் தாமிர படிவுகள் 53.81 அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். ஒடிசா மாநிலம் டாமன், சோலா, அஞ்சல் போன்ற இடங்களில் மையங்களில் உள்ள நல்கோ அதாவது அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா
1981. 1981 தான் அந்த அலுமினிய நிறுவனம் பொது நிறுவனம் அறிவிக்கப்பட்டது. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்சைட். பொருந்தாத ஒன்று பாக்சைட். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கல்கத்தா. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கல்கத்தா. 2011 ஆண்டு நடைபெற்ற 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி எவ்வளோனா, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. 81 கீழ்கண்டவற்றுள் எது கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்? மோரான், ஹக்ரின், மோரான் ஹக்ரிஜன் தான் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரிக்க. மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறதுனா எஃகு தயாரிக்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். இந்திய சாகர் அணை தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே நாகார்ஜுனா, ஸ்ரீசைலம், ஓகேங்களா, துங்கபத்ரா. அடுத்து 84 பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமம் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். இப்போ பெட்ரோலியத்தில் என்னென்ன இருக்குது? ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்குது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருந்தன அப்படின்னா 940. அதாவது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது 87வது கொஸ்டின். கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் புவனேஸ்வர். உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் உழைக்கும் மக்கள் தொகையாக உள்ளன? 62.8. உலக புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்டு. சோட்டா நாக்பூரி பீடபூமி பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியாக கருதப்படுவது கனிம படிவங்கள் சோட்டா நாக்பூரில் தான் அதிகமாக கிடைக்குது. சோட்டா நாக்பூரில் தான் கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 93. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய இடப்பெயர்ச்சி சதவீதம் 37% இடப்பெயர்ச்சி. அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை காண்க. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேய ஜார்ஜ் ஆக்லாக் என்பவரால் 1854 கல்கத்தாவில் அருகில் உள்ள ரிஷா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. சரி. இந்தியாவின் ஜன்னல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் ஜன்னல் உற்பத்தியில் வங்காளதேசத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது. சரி. தேசிய சணல் வாரிய தலைமையகம் கல்கத்தாவில் அமைந்துள்ளது. அதே சணல் பார்த்தீங்கன்னா தங்க இலை என அழைக்கப்படுகிறது. இதுவும் சரி. சணல் ஒரு இலை பயிராகும். உலக மொத்த ஜன்னல் உற்பத்தியில் இந்தியா மட்டுமே 65% பங்களித்து கொண்டுள்ளது. இந்தியாவின் 3வது பெரிய நெசவாலை துறையும் ஜன்னல் உள்ளது. தவறு. கிராக்குட் பல்நோக்கு திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டது? எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ளது? மகாநதி ஆற்றில் அமைக்கப்பட்டதுதான் கிராக்குட் பல்நோக்கு திட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. பரனூரா இயற்கை எரிவாயு தளம் எங்குள்ளது? திரிபுரா. ஜகாதியா மற்றும் கோகோ இயற்கை எரிவாயு தளம் எங்குள்ளது? குஜராத். பைசின்னோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோய் யாருக்கு ஏற்படுகிறது? பஞ்சாலை தொழிலாளர்கள் தான். பைசினோஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோய் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தான் ஏற்படுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. சிஎன்ஜி அப்படிங்கிறது அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன். 100. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சதுர கிலோமீட்டருக்கு 11,320 பேர் என்ற எண்ணிக்கையில் முதலிடம் வகிப்பது டெல்லி.
கீழ்கண்ட அதாவது இந்தியாவின் கீழ்கண்ட எந்த ஆண்டு இயற்கை எரிவாயு கண்டுபிடிப்பு பல மடங்காக இந்தியாவில் உள்ளதுனா 1985. உலக மின் தேவையில் நீர்மின் சக்தி எத்தனை சதவீதம் பூர்த்தி செய்கிறது? 7% பூர்த்தி செய்யப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 103. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி டேஸ் ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரையில் பகுதியான ஒகா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்தினகிரி, தமிழ்நாட்டின் கடற்கரையான தூத்துக்குடியில் 55 கிலோவாட் மின் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்டுள்ள காற்றாலைகள் மூலம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. எப்போனா 1986. கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கல்கத்தா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் என்ற எண்ணிக்கையில் பாலின விகிதத்தில் முதலிடம் உள்ள யூனியன் பிரதேசம். பாலின விகிதத்தில் அதிகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் டெல்லி. இந்தியாவில் இறுதியாக கால்நடை கணக்கெடுப்பு 2017இல் மேற்கொள்ளப்படும் நிலையில் 19வது கால்நடை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. 19வது கால்நடை கணக்கெடுப்பு 2012. அடுத்தது 118. பாருங்கள், கூற்று. உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் பெருங்குடியில் ஆகும். காரணம், இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக விளங்குகிறது. ஓகேங்களா? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானதல்ல. ஆன்சர் சி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் போன்ற எண்ணிக்கையில் மக்கள் தொகையை அடர்த்தி கொண்ட முதல் மாநிலம். அப்போ மக்கள் தொகை அடர்த்தியில், ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தியில் பீகார் தான் முதலிடம். ஆன்சர் பீகார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. ஓகேங்களா, சென்னையில் உள்ள தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எந்த ஆண்டு ஒரு தன்னாட்சி நிறுவனமாக மத்திய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சகமாக கீழ் ஏற்படுத்தப்பட்டது? 1998. 150 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஓத அலை சக்தி ஆலையான விழிஞம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விழிஞம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை டேஸ் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள, ஓகேங்களா, போர்ட்டு கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது? 1818. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் ஊர் மகாராஷ்டிரா. அடுத்தது சின்னிங் என்பது எதனுடன் தொடர்புடையது? பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. பருத்தி இலைகளில் இருந்து விதையை பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் தான் சின்னிங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 115. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தில் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ள மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். பட்டு உற்பத்தியில் பெங்களூர் தான். கர்நாடகாவில் தான் பட்டு. தவறான கூற்று தேர்வு செய். கர்நாடகா மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 8200 டன் உற்பத்தி செய்து கொண்டு மொத்த உற்பத்தியில் 1/3 பங்கு உற்பத்தி செய்து இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உள்ளது. கச்சா பட்டு உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடம். சரி. அடுத்தது, இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உத்தியோக பவனில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. சரி. உலக கரும்பு உற்பத்தியில் இந்தியா 3வது இடம். தவறு. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% கொண்டு முதலிடம் வைக்கிறது. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று உத்தரப்பிரதேசத்தை அழைக்கப்படுகிறது. அப்போ ஆன்சர் சி தான் தவறானது. பவன் ஹான்ஸ் எனப்படும் இந்திய ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையகம் இடம் எங்கு அமைந்துள்ளது? பவன் ஹான்ஸ் எனப்படும் இந்திய ஹெலிகாப்டர் நிறுவன தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னா புதுடெல்லி. எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 118. வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கோராக்பூர். 2016லேருந்து 2017ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பால் இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது உத்தரப்பிரதேசம். அதாவது 2016லேருந்து, ஓகேங்களா, 2018 வரைக்கும் உள்ள பால் என்னென்னா அது பால் இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். பருத்தி விளைவதில் அதிகரிக்கப்படும் தொடர்புடையது. பருத்தி விளைவித்தல்
அதிகரிப்புடன் தொடர்புடையது வெள்ளை இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சிக்கு பேர் தான் பருத்தி உற்பத்தி செய்கிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 121. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எந்த ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது? 1812. 122வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம், மக்கள் தொகை யூனியன் பிரதேசம் அதிகமாக இருக்கிறது டெல்லி. வடக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் பிரயாக்ராஜ். 124. ஐந்தாண்டு திட்டம் ஒரு முறை நடைபெறும் கால்நடை கணக்கெடுப்பு முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கால்நடை கணக்கெடுப்பு 1919. அடுத்து பாருங்க, டெக்ரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பகிரதி. எந்த ஆடு? பகிரதி. கல்கத்தா அருகே உத்தரபாரா என்ற இடத்தில் எந்த ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது? 1948 தான் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்டது கல்கத்தாவில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. இந்தியாவில் முதலில் ராயல் பெங்கல் காகித தொழிற்சாலை கல்கத்தாவுக்கு அருகே உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1867. 128வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் அப்படின்னா 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. சர்தார் சரோவர் பல்நோக்கு திட்டத்துடன் தொடர்புடையது நர்மதை ஆறு. 130. தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை எந்த மாநிலத்தின் பான்காப்பூர் மாவட்டத்தில் நேபா நகரில் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேசம். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் எந்த தமிழ்நாட்டில் போர்ட் நோவாவில் அமைக்கப்பட்டது? 1830. இந்திய விமான நிலை பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1995 தான் இந்திய விமான நிலை பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்டது. எப்போ? 1995. 133வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டு டாடா இரும்புக்கு தொழிற்சாலை சாசி என்ற இடத்தில் ஜாம்ஷெட்பூரில் முதல் நவீன தொழிற்சாலை தொடங்கப்பட்டது? டாடா இரும்புக்கு தொழிற்சாலை 1907. தேனிரும்பு உற்பத்தி செய்யும் டாடா இரும்புக்கு நிறுவனம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாம்ஷெட்பூரில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1911. கொஸ்டின் நம்பர் 135. தவறான ஒன்றை தேர்வு செய். ஓகேங்களா? மேற்கு வங்காளம் இந்தியாவில் காகித உற்பத்தியில் முக்கிய மாநிலமாகும். சரி. 1879ஆம் ஆண்டு லக்னோவிலும் 1882ஆம் ஆண்டு திட்டகாரிலும் 1887ஆம் ஆண்டு பூனோவிலும் 1982ஆம் ஆண்டு கன்கிரத்திலும் 1918ஆம் ஆண்டு நைகாத்திலும் காகித தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது. சரி. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கக்கூடியது ஓகேங்களா பெங்களூர். மின்னியல் தலைநகரம் எது? பெங்களூர். பாருங்க, மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1916 சொல்கிறாங்க. தவறு. அப்போ ஆன்சர் டி தான் தவறு. அடுத்து பாருங்க, கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம். கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் கேரளா. கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் கேரளா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். குறைந்த மக்கள் தொகை சிக்கிம். இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி பொருந்துவது சிவப்பு புரட்சி. எந்த புரட்சி? சிவப்பு புரட்சி. கொஸ்டின் நம்பர் 139. சொட்டு நீர் பாசனம் எந்த நாட்டின் தொழில்நுட்பம்? சொட்டு நீர் பாசனம் எந்த நாட்டின் தொழில்நுட்பம்? இஸ்ரேல் நாட்டினுடைய தொழில்நுட்பம் தான் சொட்டு நீர் பாசனம். பிரதான வாகன தொழிற்சாலை அதனை சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு சுற்று உள்ளதாக ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் ஊர் சென்னை. அடுத்து பாருங்கள், தவறான ஒன்றை தேர்வு செய். சேலம் எஃகு ஆலை தமிழ்நாட்டில் 1982ஆம் ஆண்டு துருப்பிடிக்காத இரும்பு இங்கே தான் தயார் பண்ணுறாங்க. சரி. விஜயநகர் எஃகு ஆலை ஓகேங்களா டோர் நகல் கர்நாடகாவில் 1994ஆம் ஆண்டு நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் தயாரிக்கிறாங்க. சரி. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை 1981 கர்நாடகா மாநிலத்தில் துருப்பிடிக்காத இரும்புங்கிறாங்க. இது தவறு. ஓகேங்களா? இது தவறு. ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் சத்தீஸ்கர் மாநிலம் பிளாய் நகரில் அமைந்துள்ள இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன்
1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரி, அப்போ தவறானது சி மட்டும்தான் தவறு. 142 முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி பெருக்கத்துடன் தொடர்புடையது. அப்போ முட்டையும் கோழியும் உற்பத்தி செஞ்சனா அதுக்கு பேர் வெள்ளி புரட்சி. அதுக்கு பேர் வெள்ளி புரட்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. ரோம் உற்பத்தியில் இந்தியாவின் முதலிடம் வகிக்கும் மாநிலம். ரோம் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது ராஜஸ்தான். உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை. 145 சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? மும்பையில். வடமேற்கு இந்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஜெய்ப்பூர். வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஜெய்ப்பூர். இந்தியாவின் முதல் வாகன தொழிற்சாலை மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா என்னும் இடத்தில் டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? 1947. 1947 தான் முதல், ஓகேங்களா, இந்தியாவின் முதல் வாகன தொழிற்சாலை. 148 உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்குவது. உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்கிறது வட்டப்புரட்சி. உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்குவது வட்டப்புரட்சி. 149 இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1970. அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 150. கொஸ்டின் நம்பர் 150 இந்திய கடற்கரை பகுதி இரும்புக்கு தொழிலகங்களில் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். எது? விசாகப்பட்டினம். பென்டா, பீவார், மாஷான், பீரா போன்ற எந்த மாநிலம் இடப்பெயர்ச்சி வேளாண்மை? மத்திய பிரதேசத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மை. 152 தேனிரும்பு மற்றும் கச்சா எஃகு உற்பத்தி செய்யும் பர்னுப்பூர், குல்டி, கிராப்பூர் ஆகிய இடங்களில் மேற்கு வங்காளம் இந்திய இரும்புக்கு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1972. அடுத்த 153வது கொஸ்டின். வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின் உற்பத்தி பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள் உற்பத்தி பொருட்களில் தயார் செய்யும் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் ஒடிசாவில் ரூர்கோலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1965. உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் மேற்கு வங்காள மாநிலம் துர்காப்பூர் இரும்புக்கு தொழிற்சாலை 1959ஆம் ஆண்டு எந்த நாட்டின் தொழில்நுட்பத்துடன் உதவியுடன் தொடங்கப்பட்டது? இங்கிலாந்து நாட்டினுடைய தொழில்நுட்பத்துடன் தொடங்கப்பட்டது. 155 கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் விஸ்வேஸ்வரய்யா இரும்புக்கு நிறுவனம் கர்நாடகா மாநிலத்தில் பத்ராவதியில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1929. இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் உற்பத்தி செய்யும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பொகோராவில் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்துஸ்தான் இரும்புக்கு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1972. அடுத்த கொஸ்டின் நம்பர் 157. தவறான கூற்றை தேர்வு செய். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. ஓகேங்களா? யாருடைய காலம்னா மாயோ பிரபு. யாருடைய காலம்? மாயோ பிரபு. சரி, ஓகேங்களா? கேட்குறது அவன் தவறானதான் கேட்குறான். இந்தியாவின் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. ஓகேங்களா? யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபனுடைய காலம். யாருடைய காலம்? பிரபனுடைய காலம். சரி. கால்நடை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. கால்நடை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இது தவறு. ஓகேங்களா? நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோவிட் நோய் என்று காரணமாக 2011 வெளியிடப்படாமல் தாமதமாக ஏற்பட்டது. அப்போ COVID-19 காரணமாக தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கலை. இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் சி. ஆப்ரேஷன் பிளட் என்பது எதனுடன் தொடர்புடையது? வெண்மை புரட்சி. ஆப்ரேஷன் பிளட் என்பது எதனுடன் தொடர்புடையது? வெண்மை புரட்சி. இந்திய ரயில்வே மற்றும் வடக்கு ரயில்வேயின் தலைமையகம். வடக்கு ரயில்வேனுடைய தலைமையகம் புதுடெல்லி. வடக்கு ரயில்வேனுடைய தலைமையகம் புதுடெல்லி. கொஸ்டின் நம்பர் 160. இந்தியாவில் தற்போது மெட்ரோ ரயில் வசதி சேவைகளை இடம்பெறும் எண்ணிக்கை. இந்தியாவில் தற்போது மெட்ரோ ரயில் வசதி சேவையை பெறும் இடங்கள் எண்ணிக்கை 8 இடங்களில் மெட்ரோ ரயில் வசதி உள்ளது. இந்தியாவில் கிணற்று பாசனம் மூலம் விவசாயம் முதன்மை மாநிலம்.
உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கிணற்று பாசனம் மூலம் விவசாயம் செய்யும் முதன்மை மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? புதுடெல்லியில். உலகின் மிக நீளமான அணை? உலகின் மிக நீளமான அணை கிராக்குட் அணை. இந்தியாவில் அதிகமாக நடைபெறும் பாசனம்? இந்தியாவில் அதிகமாக நடைபெறும் பாசனம் கிணற்று பாசனம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 166. தவறான கூற்றை தேர்வு செய். டாக்டர் மெஹபூப் உல் ஹக் என்ற பொருளாதார நிபுணர் கூற்றுப்படி மனிதவள மேம்பாடு கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவை மக்களுக்கு வாய்ப்பு அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். சரி. மனிதவள மேம்பாடு என்பது 3 அடிப்படை பரிணாமங்களை கொண்டு ஒரு குறியீடு. சரி. 0.800 மற்றும் அதற்கு மேல் உள்ள புள்ளிகளை கொண்டவை மிக அதிக மனிதவள மேம்பாட்டை குறிக்கிறது. சரி. 0.700லேருந்து 0.799 புள்ளிகளை கொண்டவை மிதமான மனிதவள மேம்பாட்டை அழைக்கிறது. இது தவறு. அப்போ தவறானதான் கேட்குறான். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை தேர்வு செய். சாகி ராயல் சாலை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளம் சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தவர் ஷெர்ஷா சூரி. சரி. கல்கத்தாவில் இருந்து அமிர்தசரஸ் வரை உள்ள சாலைக்கு கிராண்டிங் சாலை என பெயர் வைத்தவர் ஆங்கிலேயர்னு சொல்கிறாங்க. தவறு. NH1 சாலை என்பது டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை. NH1 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை. ரைட்டு. NH2 சாலை டெல்லியிலிருந்து கல்கத்தா வரை. டெல்லியிலிருந்து கல்கத்தா வரை. அப்போ NH1 சாலை டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை. NH2 சாலை என்பது டெல்லியிலிருந்து கல்கத்தா வரை. அப்போ தவறானது ஆன்சர் பி. தவறானது ஆன்சர் பி. அடுத்து 168. இந்தியாவின் மிக சிறிய தேசிய நெடுஞ்சாலை எர்ணகுளம் 6 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கொச்சி துறைமுகத்திற்கு வெலிங்டன் தீவு இணைக்கும் சாலைக்கு பேர் NH47A. NH47A. இதுதான் இந்தியாவின் மிக சிறிய நெடுஞ்சாலை. ஜில்லா பரித் எனப்படுவது கிராமப்புற சாலைகள். ஜில்லா பரித் எனப்படுவது கிராமப்புற சாலைகள். 170. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசி வரை. ஓகேங்களா? NH44. NH7ன்னு சொல்லுவாங்க புது புக்கில். NH7ன்னு சொல்லுவாங்க புது புக்கில். 44ன்னு இருக்குது. அப்போ ஓகேங்களா, கன்னியாகுமரியிலேருந்து ஓகேங்களா இந்தியாவில் மிக நெடுந்தோறும் தொலைவில் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை NH7. புது புக்கில் NH44ன்னு இருக்குது. முதலில் மெட்ரோ ரயில் சேவை பெற்ற ஊர் கல்கத்தா. முதலில் மெட்ரோ ரயில் சேவை பெற்ற ஊர் கல்கத்தா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 172. இந்தியாவின் மிக முக்கியமான ஓகேங்களா 4 மெட்ரோ ரகங்களில் டெல்லி, கல்கத்தா, சென்னை, மும்பை ஆகியவை இணைக்கும் 4 முதல் 6 வழிச்சாலை 5846 கிலோமீட்டர் தங்க நாற்கர சாலை எப்போ தொடங்கினாங்கன்னா 1999. தங்க நாற்கர சாலையினுடைய நீளம் 5846. அப்போ தங்க நாற்கர சாலையினுடைய நீளம் எவனு கேட்டாங்கன்னா 1999ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. தங்க நாற்கர சாலை எப்போ தொடங்கினாங்கன்னா 1999. 1999 அதனுடைய நீளம் எவனு கேட்டாங்கன்னா 5846. அப்போ 4 பெருநகரம் எதுனா டெல்லி, கல்கத்தா, சென்னை, மும்பை. பிரதம மந்திரி கிருஷி சிஷ்யா யோசனா. பிரதம மந்திரி கிருஷி சிஷ்யாசி யோசனா என்பது குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறும் திட்டம். இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை டு தானே எப்போ தொடங்கினாங்கன்னா 1853 தான் முதல் ரயில் போக்குவரத்து. ஸ்ரீநகர் மற்றும் கன்னியாகுமரி இணைக்கும் சாலை 4076. உள்நாட்டு மீன் பிடித்தலின் முதன்மை மாநிலம். உள்நாட்டு மீன் பிடித்தலின் முதன்மை மாநிலம் எதுனா ஆந்திரா. முதன்மை மாநிலம் ஆந்திரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 177. பசல்ட் பாறை உருவாக மண். பசல்ட்டு பாறைகளால் உருவான மண் வகை கரிசல் மண். பசல்ட் பாறைகளால் உருவான மண் வகை கரிசல் மண். இந்திய ரயில்வே பொறியியல் அதிகம் என அழைக்கப்படுவது. இந்திய ரயில்வேயின் பொறியியலின் அதிசயம் என அழைக்கப்படுவது கொங்கண ரயில்வே. வெங்காயம், மருந்து பொருட்கள் மற்றும் ஈரல் உற்பத்தியை பெருக்குவது இளஞ்சிவப்பு புரட்சி. எந்த ஆண்டு நிறுவப்பட்ட எல்லைப்புற சாலை ஆணையத்தின் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை
லடாக்கில் உள்ள லோ என்னும் ஊரில் சண்டிகர் வரை மட்டத்திலிருந்து 4270 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டது. இப்போ எல்லையோர சாலை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1960. அசாம் மாநிலத்தின் கில்சர் மற்றும் குஜராத் மாநிலத்தின் துறை நகரமான போர்பந்தர் ஐயும் இணைக்கும் சாலையினுடைய நீளம் 3640. அதாவது ஜிம் என்பது எந்த மாநிலத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மை? ஜிம் என்பது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மை. அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மை தான் ஜிம்மு. கீழ்கண்டவற்றில் எது விரைவுச்சாலை அல்ல? ஓகேங்களா, துர்காப்பூர் முதல் கல்கத்தா வரை இது விரைவுச்சாலை. மும்பை டு பூனே விரைவுச்சாலை. டெல்லியிலிருந்து ஆக்ரா வரை விரைவுச்சாலை. சென்னை டு திருச்சி தான் விரைவுச்சாலை கிடையாது. ஆன்சர் டி. மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 185. ரீகர் மண் என அழைக்கப்படுவது? ரீகர் மண் கரிசல் மண். ரீகர் மண்ணுடைய வேறு பெயர் கரிசல் மண். இந்தியாவினுடைய உயரமான அணை டெக்ரி அணை. இந்திய ரயில்வே ஆசிய அளவில் முதலிடம். உலக அளவில் எத்தனாவது இடம்? உலக அளவில் 2வது இடம். ஆசியா கண்டத்தில் முதலிடம், உலக அளவில் 2வது இடம். 188. வடகிழக்கு எல்லையின் ரயில்வேயினுடைய தலைமையகம். ஓகேங்களா, வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கவுகாத்தி. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 தொடங்கினாங்க. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து 1925ஆம் ஆண்டு எந்த ஊரில் தொடங்கப்பட்டது? மும்பை. அடுத்து பாருங்கள், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கல்கத்தாவில் அமைந்துள்ளது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கல்கத்தாவில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 192. கொங்கண ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கண ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1998. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவைகளில் எத்தனையாவது நகரம்? 6வது நகரம் தான் சென்னை. மெட்ரோ ரயிலில் சென்னை எத்தனாவது நகரம்? 6வது நகரம். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? ஹைதராபாத்தில் தான் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் உள்ளது. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கு பேர் நவசேவா துறைமுகம். எந்த ஆண்டு ரயில் தேசியமயமாக்கப்பட்டது? எந்த ஆண்டில் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1952. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்தியாவின் தற்போதைய அதிவிரைவு ரயில் வந்தே பாரத். எது? வந்தே பாரத். எந்த இந்திய மாநிலம் ரயில் போக்குவரத்து இல்லை? அப்போ ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுனா மேகாலயா. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. ஓகேங்களா, மண் சரிவால் காரணமாக உருவாகும் மண் சரளை மண். 200வது கொஸ்டின். டேஸ் மாநிலத்தின் ஹஜிரோ மற்றும் ஊரிலிருந்து உத்தரப்பிரதேசம் உள்ள ஜெகதீஷ்பூர் வரை குழாய் போக்குவரத்து உள்ளது? குஜராத்தில். பொன்னம், அதாவது பார்த்தீங்கன்னா பொன்னம் என்பது எந்த மாநிலத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மை? கேரளா மாநிலத்தினுடைய இடப்பெயர்ச்சி வேளாண்மைக்கு பேர் தான் பொன்னம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 202. உரங்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டம் சாம்பல் புரட்சி. உரங்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டம் சாம்பல் புரட்சி. இந்தியாவில் விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1975 தான் விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. எந்த ஆண்டு 8 விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு அவை தேசியமயமாக்கப்பட்டது? 1953 தான் விமானம் தேசியமயமாக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எண்ணிக்கை? பெரிய துறைமுகம் மொத்தம் 13 பெரிய துறைமுகம் இருக்குது இந்தியாவில். 206வது கொஸ்டின் நம்பர் 206வது கொஸ்டின். கீழ்கணும் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் வடக்கிலிருந்து தெற்காக, வடக்கிலிருந்து மேலேருந்து ஃபஸ்ட்டு கல்கத்தா, 2வது ஹால்டியா, 3வது பாரதேஷ், 4வது விசாகப்பட்டினம், 5வது சென்னை, 6 எண்ணூர், 7 தூத்துக்குடி. ஆன்சர் பி. ஓகேங்களா, இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது 1952. இந்திய ரயில்வே இரும்பு பாதையின் அகலப்பாதை அடிப்படையாக கொண்டு 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய். பாருங்கள், மீட்டர் கேஜ்னா 1 மீட்ரு சரி. அகலப்பாதைனா ஓகேங்களா, அதாவது 1.076 சரி. குறுகிய பாதை 0.98 இதுதான் தவறு. குறுகிய தூக்குப்பாதை 0.6 1/10 மீட்டர். அப்போ தவறானது ஆன்சர் சி.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 209. இந்திய வானொலி சேவை மும்பையில் வானொலி சங்கம் மூலமாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1923 தான் இல்லைங்களா. மும்பை வானொலி சங்கம் மூலமாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1923. சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் பொறுப்பு கழகம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமானம் எங்குள்ளதுன்னா அகமதாபாத். கீழ்காணும் எது காலநிலையை தீர்மானிக்காது? தீர்க்கக்கோடு, அச்சம், ஜெட்டுக்காற்று, உயரம், இது எல்லாமே காலநிலையை தீர்மானிக்கும். தீர்க்க மட்டும் தீர்மானிக்காது. இந்தியாவில் அதிக மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் நீர்மின் நிலையம் கிராக்கூட் அணை. கப்பல் கட்டும் தொழில் இந்தியா ஆசியா நிலவில் 2வது இடத்தில், உலக அளவில் எத்தனாவது இடம்? அப்போ கப்பல் கட்டுறதில் உலக அளவில் நம்ம இந்தியா எத்தனாவது இடம்? 16வது இடம். ஓகேங்களா. கப்பல் கட்டுறதில் இந்திய அளவில், கப்பல் கட்டும் தொழிலில் இந்திய அளவு ஆசியாவில் 2வது இடம், உலக அளவில் 16வது இடம். கப்பல் கட்டுறதில் ஆசியா கண்டத்தில் 2வது இடம், உலக அளவில் 16வது இடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 215. தவறான கூற்று. தேசிய நீர்வழி போக்குவரத்து N1 ஹால்டியா டு அலகாபாத்துக்கு இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை பகிரதி ஆறுகளுடன் இணைக்கிறது. சரி. அடுத்தது தேசிய நீர்வழி போக்குவரத்து NH2 இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துப்ரியிலிருந்து காடியா வரை 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. சரி. தேசிய நீர்வழி போக்குவரத்து 4 கர்நாடகா மகாராஷ்டிராக்கு இடையே 1888 கிலோமீட்டர் நீளத்துடன் உள்ளது. தவறு. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 கேரளா மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டம்புரம் வரை உள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் ஒரே இது 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதியை அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுவாகும். அப்போ இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து N3 தான். அப்போ தவறானது ஆன்சர் சி. பொடு பாருங்கள். பொடு என்பது எந்த மாநிலத்தின் இடப்பெயர்ச்சி வேளாண்மை? ஆந்திரா, ஒடிசா. பொடு என்பது எந்த மாநிலத்தின் இடப்பெயர்ச்சி வேளாண்மை? ஆந்திரா, ஒடிசா. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1983. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 218. பூமியிலேயே வறண்ட பகுதி எது? அட்டகாமா பாலைவனம் தான் பூமியில் வறண்ட பகுதி. அடுத்து தவறான கூற்று. அசாமிகா என்னும் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது தேயிலை ஆகும். நிலக்கடை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலக அளவில் 2வது இடம் வகிக்கிறது. பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. சரி. நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் கேரளா முதன்மை மாநிலமாக உள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா, கியூபா, பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல உள்ளது. சரி. அடுத்து உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்தியா தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது. கர்நாடகாவா? தவறு. ஆன்சர் டி தான் தவறு. இப்போ தேயிலை உற்பத்தியில் ஓகேங்களா மேற்கு வங்காளம் தான் முதலிடம். 220. முதல் இந்திய விமான போக்குவரத்து ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத் முதல் அலகாபாத்திலிருந்து நைனிக் வரை என்ற இடத்தில் கடிகாரம் அதாவது கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டது. 1918 தான் முதல் விமான தபால் சர்வீஸ். எப்போ? 1918. அடுத்த கொஸ்டின் நம்பர் 221. பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி பெருக்குவது பொன் புரட்சி. அதாவது பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர் உற்பத்தி பெருக்குவதற்கு தொடர்புடையது பொன் புரட்சி. பாருங்கள் 222. பருவகாலம் என பொருள்படும் மான்சூன் என்னும் சொல்லு மௌசிம் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களிடம் பயன்பாட்டிற்காக தொடர்புடைய ஆண்டு 1857. அடுத்து பார்த்தீங்கன்னா சாயத் பருவம் என்பது ஏப்ரலிருந்து ஜூன் மாதம் வரை. அடுத்து தவறான கூற்று. இந்தியாவின் நெல் உற்பத்தியில் 3 முறைகளில்
பயிரிடப்படுகிறது. சரி. இந்தியாவின் சாகுபடியான முக்கிய பயிர்களில் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். தீவிர வேளாண்மையின் மற்றொரு பெயர் கலப்பு வேளாண்மை. தப்பு. இடப்பெயர்ச்சி வேளாண்மை, வெட்டுதல் மற்றும் எரிதல் வேளாண்மை என அழைக்கப்படுகிறது. சரி. அப்போ தவறானது சி. உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதியான பௌசின்ரா 1114 1147 சென்டிமீட்டர் எந்த பீடபூமியில் அமைந்துள்ளதுன்னா சில்லாங் பீடபூமி. எங்கே இருக்குது? சில்லாங் பீடபூமி. இந்தியாவிலேயே அதிக பரவி காணப்படும் மண், இந்தியாவிலேயே அதிகமாக பரவி காணப்படும் மண் கரிசல் மண். 228 பொருந்தாத ஒன்று தேர்வு செய். பொருந்தாத ஒன்று காசி குன்று இருக்குது, காரோ குன்று, நாகா குன்று எல்லாமே ஓகேங்களா சிக்கிமில் இருக்குது. ராஜமகால் குன்று மட்டும்தான் அங்கே இல்லை. அப்போ தவறானது டி. உலகில் உள்ள அஞ்சலக தடங்களின் எண்ணிக்கை 6. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. ஐஎஸ்ஆர்ஓ தொடங்கப்பட்டது 1969. கலைமான் எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு? கேரளா. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது? விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கிரானைட்டு மற்றும் நைஸ் பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் செம்மண். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் கல்கத்தாவில் இருக்குது. எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 235. இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள பட்டகங்கள் எத்தனை உயிர்கோள பட்டகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது? 11. வானொலியானது அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1936. உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை அளிக்கும் இந்தியாவின் ஏர்லைன்ஸ் மற்றும் சர்வதேச சேவை அளித்த 7 இந்திய நிறுவனங்கள் எந்த ஆண்டு இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது? 2007. அதாவது உள்நாட்டு விமானம் வெளிநாட்டு விமானம் ஒன்றாக சேர்த்திருக்கிறாங்க. எப்போனா 2007. 238 ராபி பருவம் அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரை. தகவல் தொடர்பான GSAT 7A செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது 2018. இந்தியாவில் தற்போது எத்தனை சர்வதேச விமானங்கள் நிலையங்கள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை சர்வதேச விமானங்கள் நிலையங்கள் உள்ளன? 3. தவறான இணை பாருங்கள் ஓகேங்களா. இந்தியா காப்பி உற்பத்தியில் 91% கர்நாடகா மாநிலத்தில் முதன்மையாக திகழ்கிறது. தப்பு. அராபிகா என்பது தரம் மிகுந்த இந்தியாவில் அதிகம் பயிரிடும் காப்பி பயிராகும். ரோபஸ்டார் என்பது தரம் குறைந்த வகையாகும். சரி. அடுத்தது உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா 7வது இடம் உள்ளது. இந்தியாவில் காப்பி உற்பத்தி முதலிடம் வகிக்கிறது கர்நாடகா காப்பி உற்பத்தியில் 2.5% அளிக்கிறது. சரி. இந்தியாவில் 1902ஆம் ஆண்டு கேரளா மாநிலம் முதலாக ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது. ரப்பர் தோட்டம் கேரளாவோட தான் ஃபஸ்ட்டு. இப்போ தவறானது ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 242. இந்தியாவில் அஞ்சல் குறியீடு அதாவது பின்கோடு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972. பின்கோடு எப்போ கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் அஞ்சல் குறியீடு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. அடுத்து பாருங்கள். பூகி என்பது எந்த நாட்டு பிறப்பிடமாக கொண்ட தேயிலை? சீனா நாட்டின் பிறப்பிடமாக கொண்ட தேயிலை. இந்தியாவின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் CSAT 1P எந்த ஆண்டு ஓகேங்களா விண்ணில் ஏவப்பட்டது? 1987 தான் CSAT 1P ஏவப்பட்டது. புதிய வண்டல் மண்ணுக்கு பேர் காத. அடுத்து பாருங்கள். தவறான ஒன்றை தேர்வு செய். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் அதிகப்படுத்துகிறது தான் ஓகேங்களா மஞ்சள் புரட்சி. சரி. இது குஜராத் மாநிலம் தான் அதிகம். பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோடு, கொக்கோ, சாரா, மரபு சாரா உற்பத்தி. சரி. தங்க நூலை புரட்சி அப்படிங்கிறது ஜனல் புரட்சி. நீல புரட்சி என்பது இண்டிகோ சாயங்கிறாங்க. இதுதான் தவறானது. நீல புரட்சிங்கிறது கடல் சார்ந்த உயிரினங்களை உற்பத்தி செய்வது. அடுத்தது 247. ஏழைகளின் பசு என அழைக்கப்படும் வெள்ளாடு. ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு வளர்ப்பை முதலிடம் வைக்கும் இந்திய மாநிலம். ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. வளர்ப்பில் முதலிடம் வைக்கும் இந்திய மாநிலம் ராஜஸ்தான். மாடுகள் வளர்ப்பில் 10.3% இந்தியாவின் வகிக்கும் முதல் மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் ஓகேங்களா பெட்டுல் மாவட்டத்தில் முல்டாய் என்ற இடத்தில் உருவாகும் ஆறு தபதி.
மத்திய பிரதேச மாநிலம் பெட்டூல் என்னும் மாவட்டத்தில் முல்டா என்ற இடத்தில் உருவாகும் ஆறு பேர் தபதி. 250. இந்தியாவின் அதிகப்படியான எருமை மாடுகள் இந்தியாவில் அதிகப்படியான எருமை மாடுகள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். டேஸ் மற்றும் இரும்புத்தாது கரிசல் மண் கருப்பாக இருக்க காரணம் டைட்டானியம். கருப்பு நிறமாக இருக்க காரணம் டைட்டானியம். தவறான ஒன்றை தேர்வு செய். உலக காய் வகையில் உற்பத்தியில் இந்தியா மட்டும் 25% அளிக்கிறது. தவறு. பழங்கள் காய் வகை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடம். சரி. ஆப்பிள் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதிகம் விளைகிறது. கர்நாடகா தமிழ்நாட்டில் மாநிலங்கள் வாழை பயிரிடப்படுகிறது. சரி. மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் காஷ்மீர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ஆரஞ்சு திராட்சை பயிரிடப்படுகிறது. சரி. அப்போ தவறானது ஆன்சர் ஏ மட்டும்தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 253. காரி பருவம் அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை தான் காரி பருவம். தவறாக பொருந்தியுள்ளது. மானஸ் மற்றும் திப்ரு ஜெய்கோவா அசாமில் இருக்குது. சரி. கட்சி வளைகுடா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. கட்சி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. தவறு. கட்சி என்பது குஜராத். தவறானது இதுதான். நந்தா தேவிங்கிறது உத்தரகாண்டு. சரி. கஞ்சன்ஜங்காங்கிறது சிக்கிம். தவறு. சிக்கிமு. சரி. அப்போ தவறானது கட்சி மட்டும்தான். கட்சி என்பது குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. மானஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாமில். ஓகேங்களா. இது உயிரியல் பூங்கா. நந்தா தேவி உயிரியல் பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா உயிரியல் பூங்கா அப்படிங்கிறது சிக்கிமில் இருக்குது. கம்பு உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் இந்திய மாநிலம். கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் தான் முதலிடம். வாகி, கோமை, அருணவாதி, அனர், நீசு, புரோ, பஞ்சுரா போன்றவை இதன் துணையாறுகள். தபதியினுடைய துணையாறுகள். 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அரிசி உற்பத்தியில் முதலிடம் வைக்க இந்திய மாநிலம். அரிசி உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம். எப்போ? 2016. அடுத்த கொஸ்டின் நம்பர் 258. சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிபிஆர் 451 என்பதை எதனுடன் தொடர்புடையது? அதிக விளைச்சல் தரும் நெல் ரகம். பழைய வண்டல் மண்ணுக்கு பேர் பாங்கர். பழைய வண்டல் மண்ணுக்கு பேர் பாங்கர். 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகை எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்கன்னா 8 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. மண் வகை எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாங்க? 8 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 261. பன்னா, பச்சுமாரி, அச்சானக்மா, அமர்கண்டா உயிர்கோள பெட்டகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. தி கேங் தி பெங் உயிர்கோள காப்பு பெட்டகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளது. யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட்ட சிமிலிபால் உயிர்கோள பெட்டகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட்ட சிமிலிபால் உயிர்கோள பெட்டகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஒடிசா. அடுத்து யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட்ட நோக்ரெக் உயிர்கோள காப்பு பெட்டகம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. அடுத்து பாருங்கள், விருத்தக கங்கா என அழைக்கப்படும் தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு கோதாவரி. விருத்தக கங்கா என அழைக்கக்கூடிய ஆறு கோதாவரி. விருத்தக கங்கா என அழைக்கப்படும் தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி கோதாவரி. எந்த ஆற்றின் குறுக்கே சோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி சோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது? சாராவதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு எந்த ஆற்றின் துணையாறு? கிருஷ்ணா ஆற்றினுடைய துணையாறு. அடுத்து பாருங்கள், தவறானது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கோதாவரி ஆறு உற்பத்தியாகிறது. கோதாவரியினுடைய துணையாறு பூர்ணா, பென்கா, இந்திராவதி, தாடு மற்றும் சலமை. கோதாவரி ஆறு ராஜமுந்தரி அருகே கௌதமி மற்றும் வசிட்டா என 2 கிளைகளாக பிரிகிறது. மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. கோதாவரி டெல்டா பகுதிகளில் நன்னீர் ஏரியாக புல்லேறு ஏரி அமைந்துள்ளது. சரி. கிருஷ்ணா நதி ஆந்திரா வழியாக பாய்ந்து ஹிம்சலா தீவி என்ற இடத்தில் அரபிக்கடலில் கலக்கிறது. அரபிக்கடலையே கலக்குது. இது தப்பு.
மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ரைப்பூர் மாவட்டத்தில் சிகா என்ற இடத்தில் அருகில் உள்ள உற்பத்தியாகி ஒடிசா மாநிலம் வழியாக 851 கிலோமீட்டர் பாய்கிறது. மகாநதியினுடைய துணையாறு சீனாத், டெலான், சந்தூர், சித்ரோட்லா, கொங்குருட்டி மற்றும் நன். இதுவும் சரி. அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டா பீடபூமியில் நர்மதை உற்பத்தியாகி நர்மதியினுடைய துணையாறு பர்னா, கலன், சொரன், கக்காரா, டாவா மற்றும் ஃபோன். இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி. கிருஷ்ணா அரபிக்கடலில் கலக்கல, வங்காள விரிகுடாவில் கிடக்குது. அடுத்து 270வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. பீகாரின் துயரம் கோசி. பீகாரின் துயரம் கோசி. ஆந்திராவின் துயரம் என அழைக்கப்படுது துங்கபத்ரா. அப்போ தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பீகாரின் துயரம் கோசி. ஆந்திராவின் துயரம் துங்கபத்ரா. ஆந்திராவின் துயரம் துங்கபத்ரா. வங்கதேசத்தின் துயரம் வங்காளத்தின் துயரம் தாமோத. வங்காளத்தின் துயரம் தாமோத. தூய்மை என அழைக்கப்படும் சாங்போ. ஷாங்போ எந்த ஆறுடன் தொடர்புடையது? பிரம்மபுத்திரா. தூய்மை என பொருள்படும் சாங்போ எந்த ஆறுடன் தொடர்புடையது? பிரம்மபுத்திரா. பழவேற்காடு ஏரி அமைந்துள்ள மாநிலம் ஓகேங்களா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. பழவேற்காடு ஏரி அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு, ஆந்திரா. தமிழ்நாட்டின் எல்லையை பகிர மாநிலம். தமிழ்நாட்டுடன் எல்லையை பகிராத மாநிலம் தெலுங்கு. தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய். கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. இது எல்லாமே ஓகேங்களா வங்காள விரிகுடாவில் கலக்குது. நர்மதை மட்டும் அரபிக்கடலில் கலக்குது. எது கங்கை ஆற்றுடன் தெற்கிலிருந்து வந்து கலக்காத துணையாறு? காக்ரா. எது? காக்ரா. அடுத்து பாருங்கள் 279வது கொஷின். இந்தியாவின் 2வது பெரிய சிகரம் ஓகேங்களா K2 சிகரம். உலகின் 2வது பெரிய சிகரம் காட்வின் அஸ்வின். அதாவது பார்த்தீங்கன்னா உலகின் 2வது. அப்போ முதல் பெரிய சிகரம் எவரெஸ்ட்டு. எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் 2வது சிகரம் உலகில் காட்வின் அஸ்வின். இது இந்தியாவின் மிகப்பெரிய சிகரம் K2 சிகரம். இந்தியா மற்றும் டேஸை பாக்நீர் சந்தி 2ஆக பிரிக்கிறது. பாக்நீர் சந்தி இலங்கையும் இந்தியாவையும் 2ஆக பிரிக்குது. தவறான ஒன்றை தெரிவு செய். டிஸ்ட்ரிபியூஷன் கிளையாறு சரி. டோட்டாங்கிறது ஆற்றடை சமவெளி. எஸ்டிவேஷனுங்கிறது துணையாறு தப்பு. பென்சுலா அப்படிங்கிறது தீபகற்பம் சரி. அப்போ தவறானது சி மட்டும். அடுத்து பாருங்கள் தவறான ஒன்றை தெரிவு செய். சோழமண்டல கடற்கரை தமிழ்நாடு, ஆந்திரா சரி. கொங்கண கடற்கரை மகாராஷ்டிரா சரி. ஓகேங்களா. உட்சர்கார் கடற்கரை ஒரிசா, ஆந்திரா சரி. கனரா கடற்கரை குஜராத்து தவறு. இப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 287. பிரம்மபுத்திரா ஆறு கீழ்காணும் எந்த மாநிலத்தில் உள்ள தீபங்கல் பிரதேச மலை இருப்புகளின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது? அப்போ அருணாச்சல பிரதேசம் வழியாக தான் இந்த பிரம்மபுத்திரா நுழைகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சில்கா ஏரி. சட்லஸ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை குமாயூன் மலை. எந்த மலை? குமாயூன் மலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 286. கொஸ்டின் நம்பர் 286. மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏரி. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஏரி வேப்பநாடு ஏரி. பாலைவன பகுதிக்கு பேர் மருஸ்துலி. பாலைவன பகுதிக்கு பேர் மருஸ்துலி. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்கள் இமயமலையில் உள்ளன? அப்போ 14 உயரமான சிகரங்களில் ஓகேங்களா இமயமலை மட்டும் 9 பெரிய சிகரங்கள் உள்ளன. கீழ்காணும் சிகரங்களில் எது இந்தியாவில் இல்லை? ஓகேங்களா கஞ்சன்சங்கா, நங்கா பர்வதம், நந்தாதேவி. மக்காடு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இல்லாத சிகரம். கீழ்காணும் எந்த சிகரம் இந்தியாவில் காணப்படுகிறது? கீழ்காணும் இந்த சிகரம் இந்தியாவில் காணப்படுகிறது. ஓகேங்களா நந்த பர்வஸ் மட்டும்தான் இந்தியாவில் காணப்படுது. எவரெஸ்ட்டு, தேவலகிரி, அன்னபூர்ணா இது எல்லாமே நம்ம இதில் இல்லை. எல்லாமே நேபாளத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 291. சிந்து மற்றும் சட்லஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை. சிந்து மற்றும் சட்லஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை ஓகேங்களா பஞ்சாப், இமாச்சல் மலை. கீழ்காணும் எந்த சிகரம் இந்தியாவில் காணப்படுகிறது? காமட் 7756. நாதுல்லா ஜலபுலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது? நாதுல்லா ஜலபுலா கணவாய் சிக்கிமில் அமைந்துள்ளது. கங்கோத்ரி மற்றும் சியாத்தின் பனியாறு எங்கு அமைந்துள்ளது? கங்கோத்ரி சியாச்சின் பனியாறு எங்கு அமைந்துள்ளதுன்னா ஹீமாந்திரி.
உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? நேபாள நாட்டில் அமைந்துள்ளது. இமயமலை என்பது இமாலயா என்ற பனி உறைவிடம் என பொருள் பெற்றது. இது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறதுனா சமஸ்கிருத மொழி. அப்போ இமாலயா என்பது இமயமலை என்பது இமாலயா என்ற பனி உறையும் என பொருள் தரும். எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறதுனா சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 297. திபெத்தின் இமயமலையின் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? மேற்கு இமயமலை. திபெத்தின் இமயமலை என அழைக்கப்படுவது மேற்கு இமயமலை. 298. இமயமலை சிந்து பள்ளத்தாக்கு முதல் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளம் வரை என்ன வடிவத்தில் அமைந்துள்ளது? இமயமலை வில் வடிவத்தில் அமைந்துள்ளது. 299. இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலை. இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலை. ஆரவல்லி மலை தான் இந்தியாவோட பயங்கரம் உலகிலேயே மடிப்பு மலை. உலகின் கூரை எனப்படுவது உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாம்பீர் குடிச்சி. ஈரமான மண் தராய். ஈரமான மண்ணுக்கு பேர் தராய். சார்ஸ் மற்றும் பில்ஸ் எதனுடன் தொடர்புடையது? டெல்டா. எதனுடன் தொடர்புடையது? டெல்டா. காரகோரம் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? காஷ்மீரில் அமைந்துள்ளது. காரகோர கணவாய் எங்கு அமைந்துள்ளது? காஷ்மீர் அமைந்துள்ளது. பொம்மிடிலா கணவாய் எங்கு அமைந்துள்ளதுன்னா அருணாச்சல பிரதேசம். காளி மற்றும் திஸ்ட்ரா ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை மத்திய நேபாள இமயமலை. மத்திய நேபாள இமயமலை. கொஸ்டின் நம்பர் 306. கூற்று இமயமலை இளம் அடிப்பு மலை என அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்தது காரணம் சில மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வடக்கு இருந்து அங்கோரா நிலப்பகுதியும் தெற்கு கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதால் இடையில ஆழம் குறைந்த டெத்திஸ் கடல் மடிப்பு மலையாக உருவானது. ஓகேங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரி. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைப்பது. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளால் வடிவமைக்கப்பட்ட பதிவு நிலங்கள் ராஜஸ்தான் சமவெளி. அப்போ ராஜஸ்தான் சமவெளிங்கிறது லூனி சரஸ்வதி ஆறுனால் உருவாக்கப்பட்டது. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். பீர்பாஞ்சல் தான் பொருந்தாதது. ஆன்சர் டி. பீர்பாஞ்சல் தான் பொருந்தாதது. கொஸ்டின் நம்பர் 310. சொஜிலா சிப்ஜில்லா கணவாய் எங்கு உள்ளது அப்படின்னா இமாச்சல் பிரதேசம். அமர்நாத், கேத்ரநாத், பத்ரகிரி, வைஷ்ணவி கோவில் ஆகிய எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஹிமாச்சல். பாகிஸ்தானில் உள்ள கணவாய் போலன் கணவாய். திஸ்டா மற்றும் தீகாங் ஆறுகள் இடையே அமைந்துள்ளது அசாம் கிழக்கு இமயமலை. அசாம் கிழக்கு இமயமலை. கொஸ்டின் நம்பர் 314. உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளியினுடைய பரப்பு 3.75 லட்ச சதுர கிலோமீட்டர். உலகின் மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளியினுடைய பரப்பு 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்னில் என அழைக்கப்படுகிறது காதர் சமவெளி. இந்தியாவின் தார் பாலைவனம் உலகின் 15வது மிகப்பெரிய பாலைவனமாகும். உபயன மண்டலத்தில் டேஸ் பெரிய பாலைவனம்னா 9வது பாலைவனம். பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலை. தக்கான பீடபூமியின் காணப்படாத குன்று ஜெயாண்டியா குன்று. அடுத்த கொஸ்டின் நம்பர் 319. வங்கதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கையுடன் கலந்த பிறகு வங்காளதேசத்தில் மேக்மா எனவும் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. கங்கை நதியை வங்காளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பத்மா. மினிக்காய் தீவு, அமினி தீவு, லட்சத்தீவு ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து லட்சத்தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1973. ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம். ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் குருசிக. எதன் வடபகுதி ஜாயத்ரி எதன் வடபகுதி சாயந்திரி என அழைக்கப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலை. கொஸ்டின் நம்பர் 234. மத்திய உயர் நிலையங்கள் உடன் தொடர்பில்லாதது தபதி. மானசாவர் ஏரிக்கு அருகே 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி செய்யும் 2850 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சிந்து நதி எத்தனை மீட்டர் நீளம் கொண்ட சிந்து நதி எத்தனை கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்கிறது? 7009 கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்கிறது. இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவு எரிமலை.
போர்ட் பிளேயர் அதன் தலைநகரம், அந்தமான் நிக்கோபாத்தினுடைய தலைநகரம் தான் போர்ட் பிளேயர். போர்ட் பிளேயர் என்பது அந்தமான் நிக்கோபாத்தினுடைய தலைநகரம். கொஸ்டின் நம்பர் 238. அந்தமான் நிக்கோபார் தீவு, ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளை இரண்டாக பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவை இரண்டாக பிரிப்பது 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு யூனியன் பிரதேசனுடைய நிர்வாக தலைநகரம். லட்சத்தீவினுடைய தலைநகரம் ஹவுராட்டி. கிழக்கு இமயமலை 2400 3600 மீட்டர் உயரமுள்ள பகுதியை காணப்படாத மரம் சால் மரம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். கீழே பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா கடம்பு மட்டும்தான் பொருந்தாதது. கீழ்காணும் எது அயனமண்டல இலையுதிர் காடுகள் வளரும் மரம் அல்ல? ஜமுன் மரம் தான் அல்ல. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. அதிக வெப்பம் உடையவராகவோ அல்லது மிக குளிர் உடையவராக இல்லாமல் இருக்கும் காலநிலையை சமச்சீர் காலநிலை என்கிறோம். சமச்சீர் காலநிலை டேஸ் காலநிலை என அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலநிலை என அழைக்கப்படுவது. 30 டிகிரியிலிருந்து 35 வரை ஆண்டுகள் சராசரி வெப்பநிலை காலநிலை என்கிறோம். 30 35 ஆண்டுகள் சராசரி வானிலைய காலநிலை என்று சொல்கிறோம். டேஸ் மாதத்தில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காற்றானது நார்வெஸ்ட் அல்லது கால பைசாகி பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் இடியுடன் கூடிய குறுகிய கால மழை தருகிறது. ஏப்ரல் முதல் மற்றும் மே மாதம் முதல். எது பிரம்மபுத்திராவின் துணையாறு? பென்கங்கா. மனிதர்கள் வசிக்காத பிட்டுத்தீவு. மனிதர்கள் வசிக்காத பிட்டுத்தீவு எங்கே உள்ளதுன்னா லட்சத்தீவில் தான் இருக்குது. பிட்டுத்தீவு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? லட்சத்தீவில் இருக்குது. அடுத்து கேரளா, கர்நாடகா பகுதிகளில் இடியுடன் கூடிய மாஞ்சோரல் மழை எந்த மாநிலத்தில் பெய்கிறது? மே மாதத்தில் தான் பெய்யுது. இடியுடன் கூடிய மாஞ்சாரல் மழை எந்த மாநிலத்தில் பெய்கிறதுனா மே மாதம். கிழக்கு இமயமலை 1200 2400 வரை மீட்டர் நீளமுள்ள பகுதிகளில் காணப்படாத மரம் ஜூனிப்பர். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனாப். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனாப். சிந்து நதியின் பாகிஸ்தானின் நுழையும் இடம் சில்லார். சிந்து நதி பாகிஸ்தானின் நுழையும் இடத்துக்கு பேர் சில்லார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 343. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்திலும் பகிரதி என்ற பெயரில் உருவாகும் இந்திய நதி கங்கை நதி. கங்கை நதி பார்த்தீங்கன்னா பகிரதின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிக நீளமான ஆறு மற்றும் இந்தியாவின் தேசிய நதி என்ற பெருமை கொண்ட கங்கை நதியினுடைய நீளம் 2525 தான் கங்கை நதியினுடைய நீளம். 345. பெரும்பாலும் உருமாறிய பாறைகள் காணப்படும் மாங்கனீசு கீழ்கணும் எந்த மாநிலத்தில் அதிக படிவுகளை காணப்படுகிறது? ஒடிசா மாநிலத்தில் தான் மாங்கனீசு அதிகமாக காணப்படுது. இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ்லேருந்து 345 வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.